இவள நான் இங்க இருந்து அனுப்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது விஷயமா தான் நான் பேசிட்டு இருந்தேன் மேடம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வெளியில அனுப்புங்க அவளை. யாரு சொன்னதுன்னு கேட்டீங்கல்ல? இப்ப மேடமே அவங்க வாயால சொல்லிட்டாங்க. அம்மா தாயே, வெளியில போறியா? சார், மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். மேடம், இது உங்க கம்பெனி. நாங்க எல்லாரும் உங்க வேலைக்காரங்க தான். யார வேணாலும் வேலையை விட்டு தூக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா எதுக்காக திடீர்னு ஒரு ஆளை கம்பெனியை விட்டு அனுப்புறீங்கிற காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆனந்தி என்ன தப்பு பண்ணா? எதுக்கு இப்போ அவளை கம்பெனியை விட்டு அனுப்புறீங்க? காரணத்தை சொல்லுங்க. ஓ, காரணம் தெரியணுமா? சொல்லிட்டா போச்சு. யாருன்னே தெரியாத ஒருத்தன் கிட்ட தான் கற்ப பறி கொடுத்துட்டு நிக்கிறா. இது முதல் காரணம். இவ கர்ப்பமானதுக்கு கம்பெனி தான் காரணம்னு கம்பெனி மேல பழி போடுறா பாரு, அது ரெண்டாவது காரணம். கம்பெனில வேலை பாக்குறவங்க ஒழுக்கமா நடந்துக்கணுங்கிறது கம்பெனியோட ரூல்ஸ். இவ ஒழுக்கம் கெட்டு போனது மூணாவது காரணம். இந்த காரணம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? என்ன அப்படி பாக்குற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? நான் உன் முதலாளி. நீங்க யாரு சொல்லலனாலும் எனக்கு இங்க ஆள் இருக்கு விஷயத்த சொல்றதுக்கு. ஏய், யார்டி சொல்லிருப்பா? வேற யாரு? எல்லாம் இந்த கருணாகரன் தான். ஏன் கருணாகரன்? கம்பெனில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீங்க கூட என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த ஆள் இல்லையா? அப்ப வேற யாரு? சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல மேடம். இவங்க 2 பேர் விஷயத்துல தலையிட்டாலே மகேஷ் சார் என் மேல கோவப்படுறாரு மேடம். இந்த கம்பெனியோட கண்ட்ரோல் என் கையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு மேடம். அதான் மேடம் சொல்லல. அதெல்லாம் நேத்து வரைக்கும் கருணாகரன். இனிமே நான் எடுக்கிறதா முடிவு. இவள மாதிரி ஒழுக்கம் கெட்டவ ஒருத்தி இனிமே இந்த கம்பெனில ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வெளியில முதல்ல அனுப்புங்க. மேடம், ஒரு நிமிஷம். உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல ஆனந்தி மேல எந்த தப்பும் இல்ல மேடம். அவ பாவம் மேடம், பாதிக்கப்பட்டவர். அவளை கம்பெனியை விட்டு அனுப்பிட்டா அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை அவ யாருக்கிட்ட மேடம் போய் கேப்பா? ஏய் உஷா, என்ன மேடம் கிட்டயே கேள்வி கேக்குறியா? கருணாகரன் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இவ தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல கோர்ட்டுக்கோ போகட்டும், இங்க இருக்க கூடாது. மேடம், ஆனந்திக்கு நடந்திருக்கிறது ஒரு அநியாயம். பாவம் மேடம், அவ ஒரு பொண்ணு. நீங்களும் ஒரு தாய் தானே. அவளை போன்னு சொன்னா அவ எங்க மேடம் போவா? அநியாயமா? எது அநியாயம்? காதலிச்சவன் கூட ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டு அதுக்கு வேற யார் மேலயே பழி போடுறதா இவ தரப்பு நியாயமா? மேடம் வேணாம். இம்புட்ட நேரம் என்னைய வாக்கி வந்தபடி ஏதேதோ பேசுனிய, அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் காதலை பத்தி தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அன்புக்கும் என் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன? நான் இந்த கம்பெனில இருக்க கூடாது, அம்புட்டு தானே? நான் போயிடுறேன். ஆனந்தி, ஆனந்தி இருங்க அன்பு. மேடம், இந்த கம்பெனியை விட்டு இந்த நிமிஷமே போறதுக்கு தயாராதே இருக்கிறேன். ஆனா எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதே. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவே யாருன்னு தெரியணும்.
தெரிஞ்சிட்டா நீங்க எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிடுவேன்.